கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா கடற்பகுதியில் நிகழ்ந்த பெரும் சோகம் குறித்து அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று கடலில் மூழ்கிய சுற்றுலா படகு ஒன்றில் பயணம் செய்தவர்களில் 6 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். மீட்பு பணிகள் கைவிடப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை கையில் எடுத்துள்ள ரிச்மண்ட் RCMP போலீசார் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். பல்வேறு தரப்பினர் இணைந்து நேற்று மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கைகளின் போதிலும் காணாமல் போன 4 ஆண்களும் 2 பெண்களும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தேடுதல் பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டு உடல்களை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்து நேர்ந்த போது அந்த படகில் மொத்தமாக 10 பேர் பயணித்துள்ளனர். அவர்களில் 4 பேர் அதிர்ஷ்டவசமாக மீட்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் பயணம் செய்த தம்பதியினர் சிலர் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை காப்பாற்றியதுடன் உடனடியாக மேடை அவசர அழைப்பை ஏற்படுத்தி மீட்பு குழுவினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். மீட்கப்பட்ட 4 உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். எனினும் 33 வயதுடைய ஆடவர் ஒருவரும் 28 வயதுடைய பெண் ஒருவரும் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படகு மூழ்கியதற்கான காரணம் மற்றும் காணாமல் போன 6 பேரின் விவரங்களை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் அவர்களின் உறவினர்களுக்கு இது குறித்து தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த படகு கடலின் மிக ஆழமான பகுதியில் மூழ்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனவே RCMPயின் நீருக்கடியிலான மீட்பு குழுவினர் இன்னும் சில தினங்களில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மூழ்கிய படகை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து ஆராய உள்ளனர்.